மானுடவியல் துறை வல்லுநர்கள்னு சொல்லுவாங்க எங்களை எல்லோரும். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி இருக்கிறது. இதிலோட இந்த சப்ஜெக்ட் மேட்டரில் மெயினாக என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் மனிதனுடைய கலாச்சாரங்களை படிக்கிறது தான் எங்களுடைய ஒரு அந்த சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. மானுடவியல் துறை வல்லுநர்கள் எதை படிப்பாங்கன்னா, மனிதனுடைய கலாச்சாரங்களை படிப்போம். இந்த மாறிக்கொண்டிருக்கின்ற கலாச்சாரங்கள், அதில் ஒவ்வொரு ஜாதிகளினுடைய கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய நம்பிக்கைகள், இதையெல்லாம் தான் நாங்கள் படிப்போம். அப்படி நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லா ஜாதிகளும், அதாவது ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 4635 ஜாதிகளை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த மாதிரி நான் ஏன் இந்த நம்பரை உங்களுக்கு சொல்கிறேன்னா, திஸ் வில் கிவ் யூ ஒரு ரியாலிட்டியை கொடுக்கும். ஸோ இவ்வளவு ஜாதிகள் இருக்கிறார்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாம், இருக்கிறனால தான் அவ்வளோ டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. கடந்த ஒரு 25 வருட காலமாக நான் இதில் ஆராய்ச்சிகளை பண்ணிகிட்ருக்கேன் ஜாதிகளோட. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இதை விட ஜாஸ்தி நம்பர் தான் சொல்லுவேனே தவிர, இது ஒரு எக்ஸாஜரேட் பண்ணப்பட்ட நம்பர் இல்லை அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். கம்மிங் டு ஸ்பெசிஃபிக்கலி நீங்கள் பார்த்திங்கன்னா, எல்லா ஜாதிகளும் ஓரளவுக்கு ஷெட்யூலிங் பண்ணப்பட்டு விட்டது. எக்ஸப்ட் பிராமின் என்கின்ற ஒரு ஜாதியை தவிர, அதாவது அதர் கம்யூனிட்டிஸை தவிர மற்ற எல்லா ஜாதிகளும் அட்டவணைக்குள்ளே வரப்பட்டது. அட்டவணைக்குள்ளே வந்துருச்சுனாலே ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், ரிசர்வேஷன் அந்த ஜாதிகளுக்கு உண்டு என்று அர்த்தம். அப்படிப்பட்ட ஜாதிகள் எல்லாமே ஒரு ஷெட்யூலிங்குள்ளே போயிடுச்சு. அதாவது எஸ்சி கம்யூனிட்டிஸ், எஸ்டி கம்யூனிட்டிஸ், அப்புறம் எம்பிசி கம்யூனிட்டிஸ், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிசி கம்யூனிட்டிஸ், டினோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ், இப்படிவாக ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவர்களுக்கே உரித்தான ஒரு அட்டவணைக்குள் ஜாதிகளுடைய அமைப்புகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். இவர்களை பற்றி நிறைய நாங்கள் படிப்போம். பர்டிகுலராக ஒரு சில ஜாதிகளின் பெயர்கள், ஃபார் எக்ஸாம்பிள், அப்படி விடுபட்டு போன ஜாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கோம். அதில் ஒரு ஜாதி தான் சாட்டை என்கின்ற நீங்கள் சொல்கிற அந்த சமுதாயம். மக்களுங்கல்ல ஆளுக்கு ₹1 ₹2 தர்மம் பண்ண அவங்க புள்ள வீட்டுக்கு நல்லா இருப்பாங்க, எங்க பொழப்பு நல்லா இருக்கும். என் வீட்டுக்கு ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடுவோம், செஞ்சுக்குவோம். எல்லாருமே யாரும் பார்த்துட்டு சும்மா போவாதுங்க. ஆளுக்கு ஒரு ₹1 தர்மம் போட்டு போறோங்க. நீங்க சாப்பிடுறது நாங்களும் கொஞ்சம் போட்டோம், நாங்க சாப்பிட போறோம். எங்க குலதெய்வத்துக்கு உங்களை கும்பிடுறோம், நீங்க நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி எங்க தொழில் தான். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாட்டை ஒரு தொழில், அவன் பண்ணுற ஒரு தொழில்.
அவனே தன்னை அடிச்சுக்கிட்டு ஒரு 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 சில மேஜிக் மாதிரி அதில் காமிச்சிக்கிட்டு he will gain the sympathy of the people and then take some money. அது வந்து ஒரு டைரெக்டாக பிச்சை எடுக்காமல் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணி அதில் ஒரு எம்பத்தி கெயின் பண்ணுறது. ஸோ இப்போ மானுடவியல் துறை வல்லுநர்கள் வந்து நாங்கள் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லுவோம். அதாவது எந்த ஒரு ஜாதியும் ஒரு தனக்கே உரித்தான ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கும் ஒரு ஆக்குபேஷனை வளர்த்துக்கும். நோ கம்யூனிட்டி வாண்டட் பெகரி ஆஸ் தேர் லைவ்லிஹுட். அதை நான் இன்னும் இவ்வளோ அழகாக சொல்லணுன்னா, எந்த ஒரு சமூகமும் ஒரு பிச்சை எடுத்து தான் வாழ வேண்டும் என்ற ஒரு கலாச்சாரமாக எடுத்துக்காது. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இட்ஸ் அ யூனிவர்சல் ஃபினாமினா ஆல் ஓவர் த வேர்ல்டு. இட் ஹஸ் பீன் ப்ரூவன் தட் வந்து ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு சமுதாயமும் தனக்கே உரித்தான ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு அந்த ஸ்கில்லேருந்து அது சர்வை பண்ணும். அது வெதர் இட் இஸ் ஹண்டிங் அண்ட் கேதரிங் சொசைட்டியாக இருக்கட்டும், பேஸ்ட்ரல் கம்யூனிட்டிஸாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சரல் கம்யூனிட்டிஸாக இருக்கட்டும், ஈவன் இந்த ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் சொசைட்டிஸில் வருகின்ற எல்லா ஜாதிகளும். பட் வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வாண்டரிங் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து அவர்களுக்கு உரித்தான ஒரு நிலமும் நம்ம கொடுத்ததில்லை, அவர்களுக்கு ஒரு இடமும் இல்லாதனால எந்த வகையான ஒரு ஸ்கில்லையும் அவர்களுக்கு வளர்த்துக்கொள்ள ஒரு வாய்ப்பு இருந்ததில்லை. ஸோ இதுதான் பிரச்சனை. ஸோ இதில் வந்து என்ன ஆகுனா, இவங்க அப்படியே வாண்டரிங் கம்யூனிட்டிஸை வந்து நான் எங்கேருந்து அவங்க ஹிஸ்ட்ரியை நீங்கள் கேட்டிங்கன்னா அவர்களுக்கே உரித்தான மொழியில் சொல்லுவாங்க, நாங்கள் முதல்ல எங்கே இருந்தோம்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், அவர்களுக்கே உரித்தான ஒரு மொழி வந்து விச் இஸ் நாட் பீன் ஸோ ரிலேட்டட் டு ஆர் ஸ்டேட் லாங்குவேஜ். ஐயா கருப்பு முடி போய் வெள்ளை முடி வந்தது. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் தாத்தா, எங்கள் முத்தாத்தா இதே தொழில். நாங்கள் மோளம் கத்திரின்னு போனால் ஒரு கொம்பு ஒன்று, இதில் ஒரு கொம்பு கொடுப்பாங்க, இதில் ஒரு கொம்பு கொடுப்பாங்க. அம்மா கத்திக்கொம்மா மோளம் அடிக்கிறது கத்திக்கொம்மன்னு சொல்லி எங்கள் அப்பா எங்கள் அம்மா சொல்லி கொடுப்பாங்க. எங்கள் அம்மா மாதிரி எங்கள் அப்பா மாதிரி நாங்கள் அதே தொழில். பெரிய சாமி பெட்டி, 4 கால் அந்த சாமிக்கு பெரிய பெட்டி. அந்த சாமி தலைமையில தூக்கிட்டு போனால் எங்கள் அப்பா மாலை மடிச்சுக்கிட்டே போவார். அந்த மாலை மடித்தா ரொம்ப கூட்டம் சேரி போயிடும். ஆடுறது பாடுறது எல்லாம் செய்யுது. அந்த சாமி பெட்டோட வருது. நாங்கள் மாலை மடிக்கிறது. மாலை மடித்து அடித்து 4 வீட்டில் கம்பு, கேவுரு, சோளம், நெல் 4 பதார்த்தம் கொண்டாந்து கொட்டுவாங்க நடுத்தரில். அந்த நடுத்தரில் கொட்டும் போது எங்கள் அப்பா ஒரு பையில ஒன்று நெல், ஒரு பையில கேவுரு, ஒரு பையில கம்பு, ஒரு பையில மிளகாய், ஒரு பையில புளி, இப்படி சேர்த்து வீட்டுக்கு போனால் நெல் காய் போடுறது. இந்த துணி, அப்போ துணியில் வெட்டி வைக்கிறது. கல்லில் இந்த நெல் எடுத்துக்கு போய் நீ ஒரு வளர்க்க நான் ஒரு வளர்க்க, அந்த நெல் போட்டு குத்துறது. பச்சை நெல் தான் குத்தி ஆம்பளைங்க வேட்டைக்கு போவாங்க. வேட்டைக்கு போனால் கறி, காட்டு பூனை எல்லாம் கொண்டாந்தா நாங்கள் சோறாக்கிட்டே இருப்போம். மரத்தடி, புளிய மரம், தென்னை மரம், அதான் மழை பெஞ்சா பாலவாடி, பள்ளிக்கூடம் அங்கெல்லாம் ஓடுறது. அப்போ நம்மளுக்கு தரத்த மாட்டாங்க. படு பாய்ந்து இருக்குது, எல்லாம் இருக்குது, பறிச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. அப்படியே இருந்து அதே தொழில் தான் மெட்ராஸ்லேருந்து சரி போயிட்டேன். மெட்ராஸில் வந்தால் எல்லாமே சொன்னாங்க, அந்த வேலை விட்டுடுங்க, படிக்கிற வேலை செய்யுங்க, நீங்காச்சும் கெட்டு போயிட்டாங்க, பசங்க முன்னேறணும்னு சொல்லி எத்தனை பேர் சொன்னாங்க. நாங்கள் ஒன்றுமே கேட்கல. கேட்டு ரெட்டீஸில் இருந்தேன். ஒரு 10 வருஷமாக இருந்தவங்க. 10 வருஷம் இருந்தால் பசங்க போகிறது, பஸ் ஸ்டாண்டில் வாங்கி சாப்பிட்றது, அங்கே சாப்பிட்றது, இங்கே சாப்பிட்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் ஒரு ஆள் இருந்தாங்க, ஐயோ பாவமே பாவம், இந்த பசங்க பெற்று போட்டேன்னா பெட்டாரு போனேன்னா வாங்கி சாப்பிட்றாங்களே, ஒரு பஸ் அடிக்கும், கார் அடிக்கும், அவங்க ஏற்றிட்டு போயிடுவாங்க. அதே ஒரு ஆள் சொல்லுவாங்க. நாங்கள் அதே கேட்கல. நான் பாட்டுக்கு தலைமையில கூட வச்சுக்கிட்டு மாலை வச்சுக்கிட்டு பசங்க பட்டினி கிடப்பாங்களே, நம்ம போனதான் நம்மளுக்கு எதுன்னு சொல்லி நாங்கள் ஓடுறது. போனால் ஒரு அம்மா வந்தது, மேடம் வந்து இதே மாதிரி ஆட சொன்னது. எங்கள் தம்பி ஆடினார்.
ஆடி 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 பாடி பிடிச்ச பிற்பாடு உங்களுக்கு நல்லதாக செய்கிறோம். பாவம் எல்லாருக்கே போகிற பிச்சைக்காரு கூட வீடு வந்துருச்சு, உங்களுக்கு ஒரு வீடு கூட வரலையே பாவம் இவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லி மேடம் சொன்னாங்க. மேடம் சொன்னால் திரும்பி இந்த மேடம் வந்தது. மேடம் வந்தது இப்படி செய்கிறோம், இடமில்லை ஒன்றுமில்லை. பொன்னேரிக்கு 10 வாட்டி போனோம், தம்பி நானும் சேர்ந்து போகிறோம். அவங்க இன்றைக்கி தரோம், நாளைக்கு தரோம், இன்றைக்கி தரோம்னா அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. மேடம் என் கூட வருது. மேடம் வந்து இல்லாத போனால் எங்களுக்கு இடமும் கூட வராது. மேடம் வந்து பாவம் பசங்க இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க சாட்டை அடித்து பொழிக்கிறாங்க. அவங்களுக்கும் நம்மள மாதிரி முன்னேறணும். நம்ம பிள்ளைங்க எப்படி முன்னேறினாங்களோ அதே மாதிரி அவங்க பசங்களும் முன்னேறணும்னு சொல்லி தாசில்தார்கிட்ட சொல்லுது. தாசில்தார்கிட்ட சொன்னால் அவர் செய்கிறோம். அதனால அந்த அப்போ 4-5 வாட்டி வந்தது மேடம். 4-5 வாட்டி வந்து அதே இடத்துக்கு அங்கே காட்டினாங்க இடம், அங்கே காட்டினாங்க, அங்கே சரியே இல்லை. இதெல்லாம் இங்கே காட்டினாங்க. இதெல்லாம் காடு, பாம்பு இருக்கிறது, தேல் இருக்கிறது, புலி கூட இருக்குது. அப்படிப்பட்ட காடு இது. அந்த காடெல்லாம் குமார் தலைவர் வந்தார். தலைவர் வந்து பாவம் குழந்தைங்க இருக்க பசங்க இருக்காங்க, நம்மளுக்கே இடம் வேணுமா, அவங்களுக்கு பாதி இடம் நம்ம கொடுக்கலாமன்னு சொல்லி இந்த இடம் காட்டினாங்க. அவங்க வீடு கட்டி கொடுக்கல. நாம் அனாதிங்க நாங்கள் சாட்டு அடித்தா ஊருக்குள்ளே போனால் 300-200 அப்படி தான் கிடைக்கும். பசங்களுக்கு எப்படி சாப்பாடு எப்படி அங்கே அவங்கக்கிட்ட இவங்கக்கிட்ட 10 ரூபாய், இவங்கக்கிட்ட 10 ரூபாய், அவங்கக்கிட்ட 10 ரூபாய் வாங்கி ஆளுக்கு ஒரு கொட்டாய் போட்ட உடனே ஒன்றா வருது, சேலு பாம்பு வருது. ஒன்றுமே கிடைக்கல பசங்களுக்கு. எங்களை ஒன்றுமே செய்யலை. நாங்கள் அடிக்கிட்டு போகிறோம். நல்ல பாம்பு கூட வந்தது, ஒன்றுமே செய்யலை. அப்படிப்பட்ட இடத்துல நாங்கள் இருக்கிறோம். இருந்து ரேஷன் கார்டுக்கு பாடுபட்டேன். எல்லாருக்கும் பாடுபட்டேன். அது வர ரேஷன் கார்டு வந்தது. ரேஷன் கார்டு வந்தால் இந்த படிக்கிற பிள்ளைங்க அந்த ரேஷன் கார்டு அரிசி சோறு ஆக்கி போட்டால் நம்மளுக்கு வேண்டாம். ஒரு சோறு இந்த லாட்டு முறைக்கே நம்மளுக்கு வேண்டாம். நாங்கள் பசங்களுக்கு தனியாக அந்த ரேஷன் கார்டு அரிசி நாங்கள் சாப்பிடுவோம். இந்த பசங்க ஒரு 30 ரூபாய் 40 ரூபாய் சோறு ஆக்கி பசங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறோம். இது இவங்களை வந்து நம்ம வந்து நொமேடிக் குரூப்ஸ் என்று கூட அழைக்கலாம். ஒரு இடம் சரியாக இல்லாதனால போய்கிட்டே இருக்காங்க அப்படின்றது தான். ஒரு இடத்தை விட்டு இடம் விட்டு தங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கில்லையும் வளர்த்துக்க முடியாமல் மக்களுடைய எந்த மக்கள் வந்து எதில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு அந்த சென்சிட்டிவிட்டி பார்ட் பர்டிகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க குழந்தைங்கள வந்து நிறையா ஹார்ம் பண்ணுவாங்க. ரத்தங்கள் போடுற மாதிரியும், குழந்தை வந்து நிறையா வந்து ஒரு கயிற்றுல நடக்கிற மாதிரி, அந்த மாதிரி குழந்தைய போட்டு அதில் பீட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. பட் நாட் ரியலி அதுக்கு அடிப்படாது. பட் பார்க்குறதுக்கு நமக்கு அப்படி தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தமிழ் கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைய வந்து நம்ம வந்து ஒரு யாராவது பண்ணுறாங்கன்னா, ஐயோ வேண்டாப்பா நான் உனக்கு காசு கொடுக்குறேன், நீ காசு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிப்பாங்க. எங்களை வந்து போலீஸ் வேறு பிடிக்கிறாங்க. ஏன்டா இந்த தொழில் பண்ற நீ? இந்த தொழில் விட்டு அந்த தொழில் எங்களுக்கு தெரியாது. அந்த முப்பாட்ட காலத்துல இருந்து எங்களுக்கு இதான் தொழில். எங்களுக்கு இந்த தொழில் மாறி போக சொன்னா நாங்க திடீர்னு எப்படி போக முடியும்? அதே மாதிரி எங்க பசங்களை படிக்கிறாங்க. எங்க பசங்களை படிச்சு முன்னேறி வந்தாதான் எங்க தொழில் விட முடியும். இப்போதைக்கு எங்க பசங்களுக்கு வந்து வயிற்று கலவுறதுக்கு வந்து இந்த தொழில் தான் எங்களுக்கு. 1 ரூபா 2 ரூபா சம்பாதிச்சுட்டு வந்து எங்க வீட்டுல சாப்பாடு ஆக்கி போட்டாதான் அவங்களுக்கு வந்து 3 வேளை சாப்பாடு. அப்படி இருக்கும்போது நாங்க பட்டினே இருக்க முடியுமா? பட்டினா இருந்தா எங்க பசங்க பட்டினா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அவங்க படிப்பு கெட்டு போயிடும், அவங்க வாழ்க்கை கெட்டு போயிடும். அந்த எந்த அதிகாரம் வந்து எட்டு பார்க்க மாட்டாங்க. அதனால நாங்க வயிற்று கட்டி வாய் கட்டி 1 ரூபா 2 ரூபா எல்லா காலில் ஊந்தி பிச்சை எடுத்து சாட்டில் அடிச்சுக்கின்னு ரத்தம் ஊத்தி பசங்களை படுக்க வச்சு நடு ரோட்ல வெயில் பார்க்காம மழை பார்க்காம முள்ளு பார்க்காம கல்லு பார்க்காம எல்லா இடத்துல போயிட்டு வாங்கிட்டு வந்து எங்க பசங்களுக்கு குருவி சேர்த்த மாதிரி நாங்க வந்து ஊட்டுறோம். அப்படி ஊட்டும் போது கூட அதிகாரிங்க என்ன சொல்றாங்க, டேய் அந்த மாதிரி எல்லாம் எடுக்கக்கூடாது. அப்ப
எங்களுக்கு என்ன சம்பளமா கொடுக்குறாரு, எங்களுக்கு என்ன வேலைக்கு இட்டு போறாரா? வேலையே கொடுக்கல. எதுவுமே இல்ல. வேலை கொடுக்காத அப்படி இருக்கும்போது எங்க மக்கள் போனாலும் எங்கெங்க போனாலும் அடிச்சு வெட்டுறாங்க. சிக்னல் போனா எங்க ஆளுங்களை அடிக்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல போனா எங்க ஆளுங்க பிடிக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல போனா எங்க ஆளுங்க தெரித்து அடிக்கிறாங்க. எப்படி பொழிக்கிறது? நாங்க எப்படிதான் வாழலாம்? சாக வேண்டியது. நாங்களும் ஒரு மனுஷன் இல்லையா? எங்களுக்கு நல்ல வழி காட்டணும். இந்த அதிகாரங்கள் இருக்காங்க, சும்மா ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் வராங்க. அப்ப முடியும். எங்கள்ல வந்து எட்டி பாக்குறாங்கன்னா, இல்ல. நல்லது கட்டது பாக்குறாங்கன்னா, உங்க பசங்க படிக்கிறாங்கன்னா, உங்க பசங்க 3 வேளை சாப்பிடுறாங்கன்னா நான் எப்படி இருக்காங்க, ஏது இருக்காங்க, அப்படி ஒரு வார்த்தை எட்டி பார்த்துருக்காங்கன்னா எந்த நாடு யாருமே வந்து எட்டி பார்க்கல. அப்படி இருக்கும்போது வந்து நாங்க எப்படி மாற முடியும்? நாங்க சும்மா வீட்டுல உட்காந்து எங்க பசங்க எப்படி சாப்பிடுவாங்க? அதனால எங்க பரம்பரை தொழில் நாங்க பண்ணிக்கிட்டே வரோம். இது பண்றது ஒரு தப்பா? இல்ல இல்ல இல்ல. எவனோ கொள்ளடிக்கிறான், அதெல்லாம் எவனோ கொலை பண்றான், எவனோ செயினி அறுத்துன்னு போறான். அவனு பிடிக்கிறதுக்கு வைக்கல. நம்ம வாங்கி நாங்க உழைச்சி சம்பாரிச்சு சாட்டல் அடிச்சுன்னு ரத்தம் ஊத்தி 1 ரூபாய் 2 ரூபாய் நியாயமா கேட்டா இது வந்து அவனுக்கு தவறான்னு கேக்குதாமா? இது தவறா? அவங்க செய்யறது தவறா? அதே இந்த அதிகாரிங்க வந்து அவங்க கிட்ட பிட் பாயிண்ட் அடிக்கிறாங்க பாரு, அவங்க தான் அதிகாரிங்க வந்து அமுச்சு விட்டு அவங்க கிட்ட பாதி பணம் இவங்க வாங்கிக்கின்னு அவங்கள விட்டுட்டு அப்பாவி மக்களை பிடிச்சின்னு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இல்லாத குரல்லாம் கேட்டு படிக்க தெரியாதான்னு சொல்லி பழி சுமத்தி அவங்கள முட்டி போட்டு உக்கார வச்சு அடிச்சா நான் சொல்ல முடியாதுங்க. எதுவுமே பதில் சொல்ல முடியாம ஐயா அப்பா இன்னொரு வாட்டி வர மாட்டோம், ஆமா அப்படிதான் இன்னொரு வாட்டி செய்ய மாட்டோம், கால் போகும். உங்க காலில் ஊந்து கும்பிடுறோம் கைக்கு பிடிச்சி அப்படி சொல்லி நமஸ்காரம் பண்ணி எங்க உழைப்பு என் வயிறு வந்து நாங்க அதை அன்னாடு காட்சிக்கு வந்து நாங்க சாப்பிட்டுட்டே இருக்கோம். இந்த மாதிரியான சமுதாயங்கள் நிறையவே இருக்குது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும். இவர்களை நாங்கள் என்னன்னு சொல்கிறோன்னா பெரிஃபெரிக் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு நிலையான ஒரு இடம் தனக்கே இல்லாமல் மெயின் ஸ்ட்ரீம்லேயும் அவர்களுக்கு இடம் கிடையாது, மலைகளிலேயும் கிடையாது, குகைகளிலேயும் கிடையாது. இவர்கள் காலகாலமாக ஒரு வாண்டரிங் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். இந்த கம்யூனிட்டிஸ் எல்லாம் பெரும்பாலான கம்யூனிட்டிஸ் வந்து நிறையவே விடுபட்டு போய்விட்டது அட்டவணைக்குள்ளே வரத்துக்குள்ளே. ஸோ அட்டவணைக்குள்ளே கொடுக்கப்பட்ட ஜாதிகளே நிறைய வந்து போராட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. இந்த அவர்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகள், அவர்களுக்கு தேவையான படிப்பு, அவர்களுக்கு தேவையான வீடு எல்லாமே பேசிக் கம்யூனிட்டிஸ் as well as all developmental aspects, whether it is எஜுகேஷன் எடுத்தாலும் சரி, ஹெல்த் எடுத்தாலும் சரி, இது எல்லாத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் இவர்களுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ இதுதான் இந்த அட்டவணைக்குள்ளே இருக்க பர்டிகுலராக SC/ST கம்யூனிட்டிஸ் வந்து நிறையவே பிரச்சனைக்குள்ளே நம்ம நாட்டில் இருக்கிறாங்க. ஸோ அட்டவணைக்குள்ளே இருந்தால் சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அவர்களுக்கு என்று சில ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த மாதிரியான கம்யூனிட்டிஸ்க்கு வந்து நிறைய நாள் மறுக்கப்பட்டு விட்டது. எங்க ஆளுங்க வந்து மதுரையில் 500 வீடு இருக்கு, சென்னையில் வந்து 350 வீடு இருக்கு. இந்த சாட்டாடிக்கிற கும்பல வந்து மொத்தமே வந்து ஒரு 500 வீடு தான் 600 வீடு தான் இருக்கும். இந்த 500 வீடுக்கு இந்த படிக்கிறாங்க பசங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கே வந்து இன்னும் 30 வருஷமா பாடுபட்டுக்கிட்டே இருக்கோம், கொடுக்க மாட்டான்றாங்க. ஒரு சர்டிஃபிகேட்டே கொடுக்கலன்னா எங்க வாழ்க்கை வந்து முன்னேற முடியுமா? நீங்களே சொல்லுங்க, முன்னேற முடியுமா? முன்னேற முடியாது. அதனால நாங்க எங்க தொழிலை விட்டா நாங்க அம்போ அரோகதி தான். எங்க தொழில் சர்டிஃபிகேட் கொடுக்குற வரைக்கும் எங்க பசங்களை படிக்கிற வரைக்கும் இந்த தொழிலை விட மாட்டோம். பிச்சை எடுத்து சாப்பிடுறோம், எங்களுக்கு வந்து வை காட்டாதா இந்த தொழில் மறந்துடுவோம். அப்படி இருக்கும்போது இது எங்கெங்க சேர்க்கணுமோ அங்க போய் சேர்த்துருங்க. எங்கள்ல வந்து உங்கள ஒரு மனிதனை ஆகுங்க. நாங்களும் ஒரு மனுஷன் தான். நாங்களும் வந்து காட்டுவாசி இல்ல, மிருகங்க இல்ல, 5-6 அறிவு ஜீவன் தான். நீ உங்களுக்கு படிச்சிருந்தாலும் எங்களுக்கு கடவுளை வந்து அறிவு கொடுத்துருக்காரு. இப்படி பொலிக்கணுமான்னு சொல்லி அறிவு கொடுத்துருக்காரு. அந்த அறிவுக்கு நாங்க என்ன பண்றோம்? படிக்க தெரியாத ஆளுங்க இந்த தொழில் சம்பாரிச்சுக்கின்னு நாங்க சாப்பிட்டுட்டே இருக்கோம். இது சம்பாதிக்கிறதுக்கு போனா நீ திருட பண்றேன்டா.
நீ கொள்ளடிக்கிறடா. அவங்களெல்லாம் விட்டு விட்டாங்க. அவங்கள கொள்ளடிக்கிற விட்டுறா, அதெல்லாம் போயிடுச்சு. விட்டுறா, கற்பழிக்கிற விட்டுறா. இந்த மாதிரி தொழில் பண்றது ஒரு தப்பா இல்ல, நியாயமான சம்பாதிச்சது ஒரு தவறா? அப்ப மூட்டை தூக்குறவங்க எங்களுக்கு என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒண்ணுதானே. அவனு வெயில வந்து மூட்டை தூக்கி வலிச்சு சம்பாதிக்கிறான், நாங்க சாட்டை அடிச்சு 1 ரூபாய் 2 ரூபாய் நியாயமா கேக்குறான். கொடுக்குறவன் கொடுப்பான், இல்லாதவன் போயிட்டே இருப்பான். 1 ரூபாய் கொடுப்பான், கட்டவனும் திட்டிட்டு போயிட்டே இருப்பான். அது கடவுள் மாதிரி பார்த்து போட்டு போயிட்டே இருப்போம். அது முள்ளானு கொண்டா, ரோடானு கொண்டா, கல்லானு கொண்டா போயிட்டே இருந்தா கடவுளா பார்த்து ஒரு நாள் சாப்பாடுக்கு கடவுள் கொடுக்கும் எங்களுக்கு. எங்க மக்களை கோரிக்கை எல்லாம் சொல்லியிருக்கேன். எங்களுக்கு வந்து கோரிக்கை தீர்ந்துச்சுன்னா எங்க தொழில விட்டுறோம். எங்களுக்கு தீரலன்னா அதே தொழில், எங்க பாட்ட முப்பாடு தொழில் நாங்க விடமாட்டோம். இதுதான் கோரிக்கை. எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். இதுதான் நாங்க ஆடி காட்டணும். 2 வார்த்தை எடுத்து சொல்லலாம். எங்களோட கோரிக்கை எடுத்து சொல்லலாம். எங்கங்க சேர்க்கணுமோ அங்க சேர்த்து விட்டு எங்களை நல்ல வழி காட்டினா அவங்களுக்கு கோடி நமஸ்காரம் பண்றோம். எங்களோட போனோம். இது எங்க பசங்களை வரக்கூடாது. எங்க பசங்க உங்களை மாதிரி வரணும். நினைச்சுனா எங்களுக்கு நல்லது பண்ணுங்க. நீங்க அப்படியே இருக்கணுமாண்ணா? இப்படிதான் இருப்போம் சாவர வரைக்கும். இது மாற்றமே இல்ல. எந்த அதிகாரம் வந்தாலும் நாங்க இதுதான் சொல்லுவோம். எங்க கோரிக்கை வந்து எங்க வீடுங்க பாரு, ஓலை வீடுங்க கோயில் ஊந்துது. எல்லாமே இல்ல, ஒரு பட்டா இல்ல, எந்த லைட் இல்ல, ஒரு ரோடு இல்ல, எந்த இதுவே இல்ல. எல்லாமே வந்து ஒரு 50 பாம்பு மேட்ட அடிச்சிருக்கோம். அந்த பாம்பு அடிச்சு கடிச்சு 10 பேர்கிட்ட செத்து போயிருப்பாங்க. எங்களுக்கு கடவுள் துணையா இருந்தாங்க. யாருக்குமே சீண்டாம அண்டாம எங்களுக்கு வந்து அந்த கன்னியம்மா புண்ணியத்துல நல்லா இருக்கிறோம். அதே கெட்டன்னு பிடிச்சிருந்தா நிறைய பேர் செத்துட்டு இருப்பாங்க. அதனால இந்த மாதிரி படக்க வச்சு ரத்தம் ஊத்தி செந்திச்சு சாட்டல் அடிச்சுக்கின்னு நடு ரோட்ல உச்சி வெயில்ல 4 பேர் நிக்கும் போது படக்க வச்சு கட்டில அடிச்சுக்கின்னு சாட்டல் அடிச்சுக்கின்னு அவன் ரத்தம் சிந்திச்சு அவன் உடம்புல இந்த படிக்கிற பையன் மேல எங்களுக்கு தேவையா ரத்தம் ஊத்துறதுக்கு எங்களோட வாழ்க்கை வந்து முன்னேறணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். இப்ப படிக்கிறான். இப்ப எங்களுக்கு எங்க கோரிக்கை நிறைவேறலன்னா அவன் தொழில் தான் இறங்குவான். அவன் படிச்ச என்ன பிரயோஜனம்? படிக்கல என்ன பிரயோஜனம்? ஒரு சர்டிபிகேட் இல்ல, ஒரு அதிக பட்டா இல்ல, ஒரு வீட்டு வேறு இல்ல. எங்கன்னா போனா வயசான ஆளுங்க அங்க போய் குடிக்கிறாங்கன்னா அப்ப எப்படிதான் நாங்க வாழணும்? எப்படிதான் குடிக்கணும்? எங்க வீட்டுல ஒரு ஞாயிற்றுக்கிழமை அங்க ஆவடிக்கு போனாங்க. அவங்க மாமா அத்தை வீட்டுக்கு என்னமோ போயிட்டாங்க. ஒரே அடியாச்சுனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கு. எங்கல்ல வந்து சுருக்கு பை போட்டுன்னு போவாங்க. வெத்தலை பாகு பை, அந்த வெத்தலை பாகு பை காட்டுங்க. வெத்தலை பாகு பை எங்க போனாலும் புரியாக்காருக்கு வந்து பை, அவங்களுக்கு எங்களுக்கு வந்து வெத்தலை பாகு பை. இந்த மாதிரி பை இட்டுன்னு போனா எடுத்துன்னு போனா நீங்க பிச்சை எடுக்கிறதுக்கு வந்திருக்கான்னு கேக்குறாங்க. சும்மா போனாலும் நார்மலா போனாலும் எங்க போனாலும் சந்தேகத்துல பிடிக்கிறாங்க. பிச்சை எடுக்கிறதுக்கு போலான்னு பிடிக்கிறாங்க, போனாலும் பிடிக்கிறாங்க. அப்படி நாங்க எப்படிதான் சுத்துறது உலகம்? அப்ப எப்படி 4 பேர்கிட்ட பழகிறது நாங்க? அதனால எங்க வீட்டுல பிடிச்சிட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சிக்கின்னு ஓமல் போட்டிருக்காங்க. விருந்தா தேட்டராண்டு அங்க போட்டு திருவள்ளூர்ல எடுத்து வந்து போட்டாங்க. போலீஸ்கார அடிச்சு ஒரு லேடிஸ் மேல கை வைக்கலாமா? ஒரு சென்ட்ரல்
சென்ட்ரல் கவர்மெண்ட் அடிக்கலாமா? வைக்கக்கூடாது. ஒரு ஜென்ஸ் தான் அடிக்கணும், லேடிஸ் தான் அடிக்கணும். அது செய்யறான் தவறு செஞ்சாதான் அடிக்கணும். ஒரு பிச்சை எடுக்கிறதுக்கு போனா அடிச்சிருக்காரு. அப்படி ஒட்டு நாளைக்கு எத்தனை பேர் அடிச்சிருப்பாரு? எத்தனை பேர்கிட்ட லஞ்சம் வாங்கியிருப்பாரு அடிச்சு? ஒரு லேடிஸ்னே பாக்கலையே, அந்த அளவுக்கு குடும்பம் நடத்திருக்காரு. இப்படி வந்து திருநூருக்கு போட்டிருக்காங்க. விடக்கூடாது. 15 வருஷம் ரிமாண்ட் உங்களுக்கு சொல்லிருக்கேன். கொலை பண்றதுக்கு அப்ப எத்தனை வருஷம்? பிட்பாட்டு பண்றதுக்கு எத்தனை வருஷம்? ஒரு ரேப் பண்றதுக்கு எத்தனை வருஷம் பண்றாங்க அவங்க எல்லாம்? 6 மாசம் போனா 3வது மாசம் வந்துடுறாங்க. ஒரு அநியாயமா பிச்சை எடுக்கிறதுக்கு போன நார்மலா நம்ம போய் கையேந்து சாப்பிட்டு வைத்து பாசுக்கானு கேட்கறதுக்கு போனா 6 வருஷம் தண்டனான்னு சொன்னா 15 வருஷம் தண்டனா. அப்ப குற்றவாளிகள் எத்தனை தண்டனை? கொலை பண்றதுக்கால எத்தனை தண்டனை கொடுக்குறாங்க? இன்னைக்கு மறுநாள் போனா மறுநாள் துட்டு கட்டி வர்றாங்கண்ணே. அப்ப அவங்க நல்லவனா நாங்க நல்லவனா? எங்களோட விசுவாசம் அவங்களுக்கு இல்ல, படிச்சவனுக்கு இல்ல, எங்களோட அறிவு அவனுக்கு இல்ல. எங்களுக்கு இருக்கிற அறிவு அவருக்கு இருந்தா மக்கள் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், நாடு முன்னேறணும். பாவம் படிக்காத ஆளுங்க தெரியாம தெரிஞ்சு வந்திருக்காங்க. ஒரு அவங்களுக்கு புத்தி மாதிரி சொல்லி அம்மா உன்னுமேட்டு வராது, போ வீட்டுக்கு போ, இந்த காலம் கட்ட இப்படி போகுது, யாரும் நம்ப முடியல, இந்த மாதிரி நடக்குது ஊர்ல எல்லாம் புத்தி சொல்லி ஏதோ ஒரு ரூபாய் 2 ரூபாய் கொடுத்து பஸ் ஏறி கூட அனுப்பிருக்கணும். நான் போய் கேட்டா உனக்கு எத்தனை பொண்டாட்டா போலீஸ்கார் கேக்குறப்போ இது உனக்கு எத்தனை பசங்கடா? ஐயா 3 பொண்ணு 2 பையன். கட் பண்ணிடுறான் உன் சுண்ணியான்றான். உன் சுண்ணி கட் பண்ணிடுறான்னா ஒரு அதிகாரி பேசுற வார்த்தை இதெல்லாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பேசக்கூடாது. நான் போனேன், ஒரு 4 பேர் போயிருந்தா அவனு நான் ஒரு வை பண்ணிட்டு வந்திருப்பேன். சரி நம்ம ஒரு ஆள் போனா நான் இல்லாத பொல்லாத கேஸ் எழுதிருவா. 4 பேர் போனா நம்மளுக்கு ஒரு தைரியம் சப்போர்ட்டா இருக்கும் சொல்லி நான் வந்துட்டேன். வந்துட்டு பிறகு திருநூர்ல போனா என் பையன்ன்றா, என்னோட பையன் என் பையன்ன்றா, என் மனைவி என் பொண்டாட்டி இல்லன்றா. பொண்டாட்டி இல்லாம ஊரா மட்டும் பொண்டாட்டி இட்டு வந்து வச்சிருக்கேன் நானு. ஒரு அதிகாரி பேசுற பேச்சா இது? ஐயா என் பொண்டாடிதான் ஐயா, அவங்க உடம்பு சரியில்லை ஐயா இப்படி இருந்தாங்க. நீ பார்த்தா நல்லா இருக்கிற, அவங்க பார்த்தா இப்படி இருக்காங்க. கடவுளுக்கு கொடுத்த உரமா இது. மாத்த முடியுமா? இந்த உடம்பு மாத்த முடியுமா? மனசனை மாத்த முடியும், உருவத்தை மாத்த முடியுமா? மாத்த முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு அதிகாரி காலில் ஊந்து நேத்து அழுந்த கண்ணீர் விட்டு எங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா? இந்த பையன் வந்து என் பையன் வெள்ளைக்கார பையனாயுமா ஆளுங்க தானே இருக்கா? இல்ல அவங்களாட்ட இருக்கா? எங்களோட பையன் எங்களுக்கு இல்லாம சர்டிபிகேட் வாங்கிட்டு வாடா. படிச்சுதா படிக்காத படிச்சவன் வந்து புத்திசாலி, படிக்காத ஆளுங்க முட்டாள் தானே. நாங்க முட்டாள் தான் இருக்கிறோம், அவங்க புத்திசாலியா இருக்கட்டும். எங்க புத்திசாலி ஆளுங்க படிச்சவங்க முட்டாள் ஆளுங்களுக்கு வந்து திருத்தி நல்லவை காட்டி எங்களுக்கு முன்னேறி சொல்லுங்க. முன்னேறினா இந்த அதிகாரங்களுக்கு நான் கையெடுத்து கோயில் சொல்றேன். அவருக்கு பிறவலையே வார்த்தை வராது.
அவர் பேசுறதல்ல இப்போ நான் சொல்றேன், தெளிவா சொல்றேன். அவர் என்ன சொன்னாருன்னா, மண் எடுத்தாருல, அந்த மண்ணுக்கு வந்து எல்லாம் ஒரு நாள் போறவங்க தான், இன்னைக்கு இருக்கவன் நாளைக்கு போறவங்க தான். அதனால எங்களை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன் பிடிக்கிறாங்க, ஹாஸ்டலில் பிடிக்கிறாங்க. நாங்கள் நேர்மையாக சம்பாதிக்கிறோம், இந்த தொழில் தான் பண்றோம், இந்த சாட்டில் அடிக்கிறோம். இதுல வந்து குழந்தை படுக்க வச்சு நடு ரோட்ல இந்த மாதிரி அந்த பையனுக்கு மேல ரத்தம் ஊத்தி சாட்டல் அடிச்சுக்கின்னு, இந்த மாதிரி பொம்பளைங்க வச்சுக்கின்னு நடு ரோட்ல சலங்கு கட்டிக்கின்னு மோளம் அடிச்சுக்கின்னு இந்த மாதிரி ஊத்து கூடாதானே சட்டம் வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி பண்ணக்கூடாதானே சட்டம் போட்டிருக்காங்க. எங்க தொழில் என்ன பண்றது? பசங்களுக்கான முன்னேறணும், எங்க ஊருக்கால நல்லது பண்ணணும். நாங்க பண்ணலன்னா அப்புறம் எங்க யாரை காப்பாத்துறது? தானே காப்பாத்திக்கணும். அவங்க குடும்பத்துக்கு நாங்க தானே பண்ணிக்கிறோம். எந்த அதிகாரம் வந்து பாக்குறாங்கண்ணா? பாக்கல. எந்த கலெக்டர் வந்து பார்க்கல, தாசில்தார் வந்து பார்க்கல, ஆர்டிஓ வந்து பார்க்கல, எம்எல்ஏ எம்பி கூட ஓட்டுக்கு வந்தாங்க, அதோட போயிட்டாங்க. நாங்க பட்ட பாடு பட்டுக்கிட்டே இருக்கோம். இப்படி வந்து மாத்த சொன்னா நாங்க எப்படி மாத்த முடியும்? எங்களுக்கு செஞ்சாதான், எங்க ஊரு நல்லா இருந்தாதான் நாங்க வந்து மாற முடியும். எங்க பசங்க நல்லா படிக்கணும், எங்களோட போனான்னு சொல்லி ஆசைப்படுறோம். இன்னும் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி யார் சொல்றாங்க? அதிகாரம் தான் எங்களுக்கு எல்லாம், எங்களுக்கூட நாங்க திருந்தாத காரணமே வந்து அதிகாரங்க தான். இது முக்காவாசி அதிகாரங்க தான் இதுல பொறுப்பு. எங்களுக்கு நாங்க கேட்டு கோரிக்கை அவங்க நிறைவேற்றினா நாங்க இந்த தொழிலை விட்டுறோம், இந்த வாழ்க்கையா விட்டுறோம். உங்களை மாதிரி இந்த மக்களை மாதிரி நாங்க 4 பேர்கிட்ட பழகணும்னு எங்களுக்கு ஆசை. கிட்ட போனாலும் இவங்க பிச்சை எடுத்த ஆளுங்கடா, இவங்க எல்லாம் தள்ளி வைங்கடா. அப்ப நாங்களும் மனுஷன் தானே, நாங்களும் ஒரு அம்மா வயித்துல தானே பிறந்திருக்கோம். எல்லாருமே ஒரு அம்மா வயித்துல தானே, எல்லாருமே ஒரு 9 மாசம் தானே பிறந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்களை மட்டும் ஏன் ஒதுக்கி பேசுறாங்க? நாங்க ஒரு மனுஷன் தானே. அப்படி ஒதுக்கி பார்க்காம மக்களோட மக்களான்னு சொல்லி எல்லாமே உறவு கொண்டாடினா நாங்களும் நல்லா இருப்போம். அப்படி இருக்கும்போது நாங்க இப்படிதான் இருக்கணும், நீ அப்படிதான் இருக்கணும்னு சொன்னா அப்படி நாங்க எப்படிதான் முன்னேற முடியும்? நாங்க இதே மடத்துக்கு தான் இருக்க முடியும், மாற முடியாது. நாங்க வந்து மாறணுமான்னா அவங்க வந்து எங்க கீழக்கா வரணும், இல்லைன்னா எங்களை தூக்கி மேலான வைக்கணும். இப்படி இருந்தா தான் நாங்க மாற முடியும். இப்படியே இந்த தொழில் செஞ்சுக்கிட்டே இருந்துட்டோம்னா அப்படி எதிர்காலத்துல வந்து நாங்க இப்படிதான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். தலைமுறை இப்படிதான் போயிட்டு தான் இருக்கணும். இது வந்து எங்களுக்கு வந்து நல்லவை காட்டி உங்க மீடியால வந்து எங்களுக்கு வந்து அதிகாரங்களுக்கு வந்து அமுச்சு விட்டு இந்த மாதிரி மக்கள் இங்க இருக்காங்க, ஏன் இந்த மாதிரி மக்கள் ஒன்னும் அப்படி இருக்காங்க, ஏன் பார்க்க மாட்டான்றாங்க போய், ஏன் இந்த மாதிரி இருக்கு, ஏன் அவங்களுக்கு வந்து பட்டா இல்லாம, வீட்டு வேறு இல்லையாம, ரோடு இல்லையாம, இல்லையாம ஒரு காடு மாதிரி இருக்கு. இப்படி இருந்து பார்த்தா சுடுகாடு, இப்படி இருந்து பார்த்தா காடு. நைட்ல 8 மணிக்கு போனா பயமா இருக்கு, சமயம் பிடிச்சின்னு கைத்தாறு பண்ண தெரியல. அந்த மாதிரி இடம் இது. அப்படிப்பட்ட இடத்துல வந்து நாங்க வாழ்ந்துகிட்டே இருக்கோம். இந்த மாதிரி இடத்துல நாங்க வந்து ஒரு சோலார் லைட், அது தெருவுக்கு ஒரு லைட் போட்டாங்க, ஒரு நாள் எரியுது, ஒரு நாள் எரிய மாட்டேங்குது. ஒரு நாள் மழை பெஞ்சா இன்னொரு நாள் எரிய மாட்டேங்குது. அப்படி இருக்குது. இது வந்து நாகத்தம்ம தெருவு சாட்டடிக்கிறாரு பழங்குடி மக்களு சோழகான்னு சொல்லி எஸ்டில இருக்குன்னாங்க. இந்த மக்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு தடை போடுறாங்க. எதனால தடை போடுறாங்கன்னு எங்களுக்கே தெரியல, எதனால சுச்சுமே இருக்கான்னு எங்களுக்கே தெரியல. அதிகாரிங்க வந்து பேசிட்டு உங்களுக்கு என்ன கோரிக்கைன்னு எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டோம்னா எங்க மாற்றமே மாறிடும். எங்க பசங்களை இந்த மாதிரி பண்ண மாட்டோம், இந்த மாதிரி தொழில் நாங்க செய்ய மாட்டோம். எல்லாருமே படிச்சு உங்க மாதிரி பட்டதாரி ஆக முடியும். எங்களோட படிப்பில்லாம் கூட அவங்களோட அறிவு, எங்க பசங்களோட அறிவு படிச்சவங்களோட பையங்களுக்கு இல்ல, அந்த அளவுக்கு அறிவு இருக்கு. இந்த மாதிரி பசங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்தா நம்மளுக்கு மிஞ்சிடுவாங்கடா, அதனால அவங்களுக்கு கொடுக்க கூடாதுடா, மத்த சலுகை அவங்களுக்கு போயிடும். நல்லா நம்ம அதிகாரங்க தான் நம்ம வச்சுக்கினே அவங்க பசங்களை பாத்துக்கலாம்னு சொல்லி அப்படி வச்சிருக்காங்க போல இருக்கு. அப்படி இல்லாம தான் நாங்க இப்படி இருக்கிறோம், அவங்க மேல மேல இருக்காங்க, நாங்க கீழே கீழே இருக்கிறோம். இதுக்கு வந்து நல்லவை பொறுக்கணும்.
ஐயா நாங்கள் என்ன செஞ்சோம், ஒரு களை வாடினோமா, திருடி செஞ்சோமா, இல்லை போனால் ஒரு ஆளை வெட்டி போட்டோமா, நாங்கள் ஒன்றுமில்ல கை நீட்டி காட்டோம். கொடுத்தா கொடுப்பாங்க, கொடுக்காது போனால் நாங்கள் கொண்டு போயிடுறோம். ஆனால் நாங்கள் கேட்கணும் இல்லை உங்கள் கூட பசங்களும் வருவாங்க. ஐயா பசங்க போனதான் நான் போனதான் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சாப்பாடு, படிக்கிற பிள்ளைங்களுக்கு டீ, படிக்கிற பிள்ளைங்களுக்கு கிக்கு வாங்கி கொடுக்குறோம். நாங்கள் சொல்கிறோம் அப்படியா பார்த்தா போயிடும். அதுக்கு தான் நாங்கள் எப்படோ தாசில்தார்கிட்ட போனோம், எல்லார்கிட்ட போனோம், ஓட்டு போடுறோம், எல்லாமே போடுறோம். எங்களுக்கு ஒன்றுமே செய்யலை சாமி. இதெல்லாம் டிவியில் வரணும், தங்க டிவியில் வரணும், மதுரை டிவியில் வரணும், மெட்ராஸில் வரணும், சென்னையில் வரணும், திருவள்ளூர் டிவியில் வரணும், எல்லாரும் ஊருக்கு போகணும். இதெல்லாம் எல்லாரும் ஊருக்கு போகணும். நீங்கள் செஞ்சால் எங்கள் பிள்ளைங்க உங்கள் மாதிரி வரணும், உங்கள் மாதிரி முன்னேறணும். பர்டிகுலராக நாங்கள் வந்து மதுரையில் வந்து இந்த கம்யூனிட்டிஸை படிச்சிருக்கோம். ஒரு ரிலேட்டிவ்லி அங்கே ஒரு 1000 குடும்பங்கள் வந்து வசித்து வருகிறார்கள். இவர்கள் தொடர்ந்து தங்களுடைய ஜாதி சான்றிதழுக்காக போராடிட்டு இருக்காங்க. இப்போ சின்ன சின்ன குழந்தைங்களை வந்து பள்ளிக்கூடம் படிக்க அனுப்புகிறாங்க. ஃபார்மல் எஜுகேஷனுக்குள்ளேயே படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த பர்டிகுலராக அவங்க பெரியவர்கள் எல்லாம் என்ன ஏம் பண்ணுறாங்கன்னா, தாங்கள் செய்கின்ற இந்த சாட்டை அடி தொழில் வந்து வருகின்ற தலைமுறைகள் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அவர்களுடைய ஒரே நோக்கம். இந்த தொழிலை வந்து கைவிடப்பட வேண்டும் என்றால் இளைய சமுதாயத்தினர் படித்து ஏதோ அவர்களுக்கே உரித்தான ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்றது தான். பட் டெஃபினட்டாக இவர்களுடைய அந்த குழுக்களாக வாழ்கின்ற ஒரு விதம், அவர்களுக்கே உரித்தான ஒரு உறவுமுறைகள், அவர்களுக்கே உரித்தான ஒரு நம்பிக்கைகள், இதையெல்லாம் அவர்களுக்கே உரித்தான ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஆல்சோ இஸ் தே ஹேவ் தேர் ஓன் ட்ரெடிஷ்னல் பொலிட்டிக்கல் பஞ்சாயத்து, அவர்களுக்குள்ளே இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு குழுவாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். இவர்களை வந்து இவர்களுக்கு எல்லா ட்ரைப் என்று சொல்லப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த குழுக்களுக்கும் இந்த சமூகங்களுக்கும் பொருந்தும் என்பதனால மானுடவியல்துறை வல்லுநர்களாகிய நாங்கள் இவர்களை ட்ரைப் என்று தான் அழைக்கின்றோம். நான் என்ன சொல்றேன்னா, எங்கள் பசங்க நல்லா படிக்கிறாங்க, நல்லா மார்க் எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, சில பேர் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, எல்லாம் படிக்கிறாங்க. 10வது வரைக்கும் போகிறாங்க, 9வது 10வது 8வது 7வது வரைக்கும் போகிறாங்க. அந்த படிப்பு அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கணுமா, இல்லை அதோடு முடிச்சுக்கணுமான்னு இதுதான் வந்து அதிகாரோட தீர்ப்பு வந்து எங்களுக்கு வந்து பேசி நல்ல முடிவாக எடுத்துன்னு வந்து எங்களுக்கு சொல்லணும். சொன்னாதான் எங்கள் பசங்க வந்து ஒரு இன்ஜினியரோ, டாக்டரோ, ஒரு வக்கீலோ, ஏதோ ஒன்று அவங்க சத்து கொத்தி திறமை கொத்தி படித்து முன்னேற வந்துட்டுனா எங்கள் ஊருக்கு பெருமை, எங்கள் மக்களுக்கு பெருமை, 4 பேர்கிட்ட அன்பாக பழக முடியும், அன்பாக பேச முடியும். பல நாள் குழந்த இது மாதிரி படித்து முன்னேறி வந்திருக்கேன். எங்களில் வந்து எல்லாருமே புரியாக்கார என்னடா ஐஏஎஸ் படிச்சிருக்கான், டாக்டர் படிச்சிருக்கான், வக்கீல் படிச்சிருக்கான், போலீஸ்கார் படிச்சிருக்கான். ஆனால் எல்லா சலுகை அவங்களுக்கு பண்ணுறாங்கல்ல, எங்களுக்கு பண்ண நாங்கள் பண்ண மாட்டோமா, நாங்கள் படிக்க மாட்டோமா, எங்கள் பசங்க படிக்க மாட்டாங்க. ஏன் எங்கள் பசங்க வந்து ஐஏஎஸ் படிக்க மாட்டாங்கண்ணா, போலீஸ்கார் படிக்க மாட்டாங்கண்ணா, அட்வொகேட் படிக்க மாட்டாங்கண்ணா. எங்களுக்கு சலுகை கொடுத்தா தான் நாங்கள் பண்ணுறதுக்கு. எங்களுக்கு எந்த சலுகை கொடுக்காம படியான்னு சொன்னால் படிக்கிறாங்க. 10வது வரைக்கும் படிக்கிறாங்க, 10வது 8வது போனாலும் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. இதுவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, ஒரு பஸ் நம்பர் கூட தெரியாது. இப்படிப்பட்ட ஆளுங்க வாழ்ந்துக்கிட்டே இருக்குமே, ஒரு அதிகாரங்களுக்கு தெரியாது. எங்களோட பேர் நாங்கள் எழுதுறதுக்கு எங்களுக்கு தெரியாது. அவ்வளோ இருக்குது எங்கள் மனசில். என்னடா மற்றவங்கெல்லாம் வந்து படித்து அவன் வந்து பஸ் நம்பரு சொல்கிறான், என்னென்ன பேப்பர் வந்து அவன் படித்து சொல்கிறானே, அவன் படிக்கும் போதெல்லாம் நாங்கள் கிட்ட உக்காந்து காதால் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். காதால் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் நாங்கள் இத்தனை வருஷமாக நாங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். தவிர இன்னும் சுத்தமாக படித்து பக்கத்தில் வந்து உக்காராமல் சுத்தமாக உலகம் பார்க்காம இருந்தால் எங்கள் கெதி கெதி தான். நாடு எது எப்படி போதான்னு கூட எங்களுக்கு தெரியாது. 4 ஊருக்கு போய் 4 இடத்துல போயிட்டு 4 இடத்துல போய் சம்பாரித்து அந்த ஊர் இப்படி இருக்குது, இந்த ஊர் இப்படி இருக்குது, இந்த ஊர் அப்படி இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கினால்தான் கொஞ்சம் கொஞ்சமாக 4 பேச்சு வந்தது எங்களுக்கு. அப்படி பார்க்கலன்னா இன்னும் 4 பேச்சே இல்லை. நாங்கள் ஒரு காட்டு மனிதன் மாதிரி இருந்திருப்போம். நாங்கள் காட்டு வாய்ச்சான்னு சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி இருந்திருப்போம். இப்போ வந்து நான் என்ன கோரிக்கைன்னா, எங்கள் பசங்க படிக்கிறாங்க, 9வது போகுது என் பொண்ணு.
என் பெரிய பொண்ணு இங்கிலீஷ் மேடம் படிக்குது. இன்னொரு பொண்ணு 7வது போகுது இங்கிலீஷ் மேடம். இன்னொரு பொண்ணு 6வது போகுது இங்கிலீஷ் மேடம். அவங்கெல்லாம் படிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். எங்கள் ஊருக்கு வந்து பெருமை சேர்க்கணுமான்னு எங்கள் பசங்களுக்கு கோரிக்கை சேர்க்குறோம். சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நான் சேர்க்க முடியாது. இது எல்லாத்தையுமே எங்கள் பசங்களுக்கு படிக்காத காரணமே எங்களுக்கு சர்டிஃபிகேட்டுக்கோசம் தான். இந்த அதிகாரம் பண்ணுறது தான். எங்களுக்கு வீட்டு வேறு இல்லை, பட்டா இல்லை, ரோடு வசதி இல்லை, லைட் இல்லை, பசங்களுக்கு படிப்பு அறிவு இல்லை, சர்டிஃபிகேட் இல்லை. இந்த 5மே வந்து எங்களுக்கு கொடுத்துட்டோன்னா அப்புறமா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ 5 வருஷத்துக்கு மாறிட்டு நான் எப்படி இருந்தோமோன்னு நீங்களே தெரிஞ்சுக்குவாங்க. இந்த கோரிக்கை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம். நாங்கள் ஒன்றும் ரிசர்ச்சரும் இல்லை, எக்ஸ்பர்ட்டும் இல்லை, உங்களை மாதிரி தான். இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்த உடனே உங்களுக்கு வந்து சில கொஸ்டின்ஸ் தான் எங்களுக்கும் வந்துச்சு. அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணோம். முதல்ல இவங்களாம் யார், எங்கேருந்து வந்தாங்க, தமிழர்களா? ஆமாம், இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். இவங்க தமிழர்களே கிடையாது. 1870 80களில் அமல்படுத்தப்பட்ட ஃபாரஸ்ட் ஆக்ட்ன்ற சட்டத்தினால கர்நாடகா ஃபாரஸ்ட் ரீஜனில் சோழகான்னு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்த இவங்களை அந்த இடத்த விட்டு விரட்டிட்டாங்க. 3-4 தலைமுறையாக தான் இவங்க பிச்சை எடுக்கிறாங்க. கேஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்களே, இவங்களாம் என்ன ஜாதி? இவங்க முன்னோர்கள் இந்து மதத்தையே ஃபாலோ பண்ணல. இவங்க ரிலீஜன், நேச்சுரிசம் அண்ட் அனிமிசம் அப்படின்னா இவங்க இயற்கையை கடவுளாக நினச்சி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ஜாதியே இல்லை. இவங்க ட்ரைப், எஸ்சி இல்லை, எஸ்டி. சர்டிஃபிகேட் வாங்க இவங்க ட்ரை பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆமாம், 30 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் ஏன் சர்டிஃபிகேட் கிடைக்கலன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு முறையும் இவங்க போகும்போதெல்லாம் உங்கள் தாத்தாலாம் அந்த ட்ரைப்பை சேர்ந்தவங்க தானா, அதுக்கான எவிடன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்குறாங்க. ஒரு நாடோடைய ஆளையர் இவங்களாலே பார்த்துக்க முடியல, அப்போ எப்படி ஒரு சர்டிஃபிகேட்டை பார்த்துக்க முடியும்? அப்படியே அந்த எவிடன்ஸ் இருந்தாலும் இதெல்லாம் காற்று, மழை, புயல்னு எப்படி தாங்கும்? இவங்க இந்த சர்டிஃபிகேட் கேட்குறதுக்கு காரணம் ஏதோ ஒரு பெரிய பணக்காரனாகணும், இல்லை ஒரு அதிகாரத்தை பிடிக்குன்றதுக்காகலாம் இல்லை. சொசைட்டியில் இவங்கள ஒரு மனுஷனாக மதிக்க பண்ணுறதுக்காக தான். ஒதுக்கி வைக்கப்பட்டவங்களாம் இல்லாமல் சகஜமாக இல்லாத மாதிரியும் வாழணும் தான் இவங்களோட ஆசை. அதுதான் ரிசர்வேஷன் சிஸ்டமோட நோக்கமும் கூட. 150 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுக்கு நல்லது செய்யணும்னு போடப்பட்ட ஒரு சட்டத்தால் இவங்க காட்டை விட்டு இவங்களே வெளியே அமிச்சு இவங்கள அடையாளத்தையே அழித்து பிச்சை எடுக்க வச்சுட்டாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி நாட்டை காப்பாற்றுங்கிற பேரில் நிறையா சட்டம் போடுறாங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுற இனங்களுக்கு உதவி செய்யுங்க. இனிமேலும் எந்த ஒரு இனத்தையும் மதத்தையும் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறாதீங்க. கையங்கால் நல்லா தான் இருக்குது, அப்புறம் ஏன் பிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னு எவ்வளோ நாள் தான் சார் கேட்டுட்ருப்பீங்க?